அதாவது விட்னஸிங் நீட்டு சொல்லி ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஏன் வந்ததுன்னு சொல்லி சொன்னா, ஆன்மாவை பற்றி சொல்லும் பொழுது ஆன்மா நித்திய சாட்சின்னு சொல்லி ஆன்மாவுக்கு ஒரு பெயர். அதனால அந்த இது ஆன்மாவோட லிங்க் பண்ணி அந்த சாட்சி தன்மை நீட்டு சொல்லி வரும்போது, அதனால என்னன்னா அந்த சாட்சிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறும். மற்றபடி இல்லைன்னு சொன்னா அந்த விட்னஸிங்கிற ஆஸ்பெக்டே வராது. இப்ப அந்த ஆன்மாவோட இணைச்சதுனால விட்னஸிங் ஸ்டேட்டுங்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டது. அது அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி மாறிட்டதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கணும்ங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்து அது ஒரு யோகாவில் ஒரு பயிற்சியாவே மாறிட்டோம். ஆனா நம்ம கவனிக்கிறது ஒரு இதை வாட்ச் பண்றதுன்னு சொல்லி சொன்னாலே பார்த்தா அதுல என்ன இருந்தாலும் நீங்க வாட்ச் பண்ணும்போது பின்னால பிஹைண்ட் ஒரு மோட்டிவ் இருக்கும். மோட்டிவ் இல்லாம நீங்க எதையுமே வாட்ச் பண்ண முடியாது. ஆனா அது ஒரு மோட்டிவோட பயன்படுத்துற மாதிரி அது மாறி போச்சு. அதனால அது யோகா ப்ராசஸுக்கு அந்த இது அப்படியே ஆன்மாவில இருந்து யோகாவுக்கு மாறிட்டு. அதனால அது உண்மையான ஸ்டேட்டஸ் அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னா ஆன்மாவுக்கு எந்த இதுலயுமே பொறுப்பு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு இதுல விட்னஸிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் சொல்றது. உதாரணமா சொல்ல போனா, ஒரு சினிமாவை நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறோம். அந்த சினிமா ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. கதாநாயகனுக்கு வில்லனுக்கு சொல்லி தனிப்பட்ட முறையில வில்லனுக்கு ஒரு ஸ்கிரீன், கதாநாயகனுக்கு ஒரு ஸ்கிரீன்ல எல்லாருக்கும் பொதுவா ஒரே ஸ்கிரீன் தான். அந்த ஸ்கிரீன்ல எல்லாமே காட்சிகள்லாம் நடக்குதுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அம்சத்தை அது விட்னஸிங் ஸ்டேட் அல்லது எல்லாத்துக்கும் இன்வால்வ்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்டேட்டுங்கிறது தான். யாருக்காகவும் கணிச்சு பாத்திப்பட்டது இல்லை. கதாநாயகனுக்கு மட்டும் தரல, வில்லனுக்கு மட்டும் தரலன்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறது ஒரு காமன் ஃபேக்டரை மீன் பண்ற மாதிரி தான் விட்னஸிங்கிற ஸ்டேட்டு. அது ஆன்மாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா இப்ப அதை ஒரு பயிற்சியா பண்ணும் பொழுது அது யோகாவுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அதனால இப்ப நம்ம இந்த விட்னஸிங்கிறது சொல்லும் பொழுது இந்த யோகா வச்சு அந்த கேள்வியே வருது. அதனால அது அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையான விட்னஸிங் ஸ்டேட்டுக்கும் அந்த யோகா விட்னஸிங் சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா அதே நேரத்துல இது ஒரு பயிற்சியில நல்ல பயிற்சி, அதுவும் தப்பும் கிடையாது. அது நம்ம விலகி இருந்து பாக்குற மாதிரி நம்ம பாக்குறதுங்கிறது ஒரு ஆரம்ப காலத்துல நம்ம ஏதாவது ஒரு பயிற்சிகள் எல்லாமே நம்ம ஆன்மீகத்துல எல்லாருமே ஏதாவது பயிற்சி பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அது தேவைப்படுது. அதனால அதுவும் தப்பு கிடையாது. அப்படி அது ஒரு தப்பான அர்த்தத்தை எடுத்து யோகாவில் இணைச்சாலும் கூட தப்பு கிடையாது. ஆனா அதுக்கும் கடந்து இருக்கு. அந்த விட்னஸிங் கான்சியஸ்னஸ், விட்னஸிங் ஸ்டேட்டுங்கிறது நாம மீன் பண்றதை விட கொஞ்சம் அதிகமான ஆழமா உள்ளது. நாம அதை இந்த மாதிரியும் பயன்படுத்தணும், தப்பு இல்லை. ஆனா அதனுடைய முழு மீனிங் அது ஆன்மாவை தான் குறிக்குது. என்ன சொன்னா ஆன்மாவை எதை குறிச்சாலுமே என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா அது நம்முடைய சப்ஜெக்ட்ல இருந்தே அப்பால் போயிடுது. ஏன்னா ஆன்மா நம்ம விசுவலைஸ் பண்ண முடியாது. ஆன்மாங்கிறது பியாண்ட் எவரிதிங்கிற மாதிரி வந்துருது, எல்லாத்துக்கும் ஆதாரம்ங்கிற மாதிரி வந்துருது. அதனால அது நம்ம ஆன்மாவை நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிடலாம். நான் விட்னஸிங் ஸ்டேட்ல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எல்லாம் சொல்ல முடியாது, நான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு எல்லாம் சொல்ல முடியாது. விட்னஸிங் ஸ்டேட்ல நான் பயிற்சி பண்றேன்னு சொல்ல முடியாது. அப்படி பயிற்சி பண்றேன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னாலே அது யோகாவோட சேர்ந்துருது. சரணாகதிங்கிறதே பக்தியோட ரிலேட் பண்ணி தான் வருது. இப்போ நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு படம் போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப அது பொய்ங்கிற அர்த்தம் இல்ல, இது உண்மையாக இருக்கலாம். அது எதுக்கு அதுல இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சராசரி மனிதர்களுக்கு ஒரு விசித்திரமா தெரியும். இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒண்ணு எப்படி சாத்தியமா ஆகுது, இந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு இந்த மாதிரி சில ஒரு ஆச்சரியகரமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு அப்பீலிங்கா இருக்கும். சாதாரணமா எல்லாத்துக்கும் நடந்து வச்சுங்கன்னா அது ஒன்றும் அப்பீலிங்கா இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சராசரியா பார்க்க முடியாத காட்சிகள்லாம் வரும் பொழுது அதே நம்மளோட பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையேங்கிற மாதிரி ஒரு சராசரி மனிதர்களுக்கு அது தேவைப்படுது.
அதுக்கப்புறம் அது தேவைப்படாது. இப்ப இதே மாதிரிதான் ஒரு லேடி, அவங்க இதே மாதிரி ஒரு யோகா கிளாஸுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம திருவண்ணாமலையில அந்த யோகா கிளாஸ் நடந்தது. அப்ப அந்த யோகா மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு ஈவினிங் நீங்க கிரிவலம் வாங்க, கிரிவலம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நீங்க அந்த மலையை பாருங்க, உங்களுக்கு என்ன காட்சி கிடைக்குதுங்கிறது நாளைக்கு சொல்லுங்க சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த அம்மாவும் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்த்த உடனே அந்த மலை ஒரு தங்க நிறத்துல உள்ள ஒரு சிவலிங்கம் மாதிரி காட்சி தெரிஞ்சது. அப்போ அதை இவருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி மாஸ்டர்டையும் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட எனக்கும் போன் பண்ணி பேசும்போது சொன்னாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்டேன், சரி அதனால உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல, சரி அவ்வளவுதான், அதோட விட்டுருக்கேன். இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த சிலவங்களுக்கு ஒரு விசித்திரமான வித்தியாசமானது ஏதோ ஒண்ணு நம்ம காட்டும் போது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து போறதுக்கு அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் அமையுதோ. அதனால ஒரு தூண்டுதலுக்காக ஒரு இன்விடேஷன் மாதிரி, ஒரு இன்டியூஸ்மெண்ட் மாதிரி இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது கடைசியில என்ன, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பக்தின்னு சொல்லி சொன்னாலே பிறகு வியாபாரம் ஆரம்பிச்சிடும். நான் உனக்கு இதெல்லாம் தரேன், எனக்கு பதிலுக்கு இதெல்லாம் கொடு சொல்லி அதெல்லாம் டான்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி எல்லாம் வந்துடும். இதெல்லாம் பக்தியினுள்ள கடைசி நல்லதான் என்னன்னு சொன்னா இந்த சரணாகதின்னு சொல்றோம். அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி சொன்னா, நீ எனக்கு நல்லது கொடுத்தாலும் சரி, மோசமானது கொடுத்தாலும் சரி, நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வரும்பொழுதுதான் அது சரணாகதின்னு சொல்லி சொல்றது. இப்ப இது பக்தி மூலமா வரக்கூடிய ஒரு அணுகுமுறை. இப்ப இதுல இப்ப நாம நம்முடைய கான்செப்ட்லயும் சரணாகதிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா, இந்த அகங்கிற ஆஸ்பெக்ட பொறுத்தல நம்ம சரணாகதிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அகத்துக்குள்ள என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு அங்க வேலையே கிடையாது. சரணாகதியில நமக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு சொன்னா, எல்லாம் அவன் வேலையெல்லாம் அவன் பொறுப்பு, நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிறது தான் சரணாகதின்னு சொல்றோம். இப்ப இங்கேயுமே என்னன்னு சொன்னா, அந்த அகத்தை பொறுத்தளவுல, அக உணர்ச்சிகளை பொறுத்தளவுல அது என்ன இருந்தாலும் ஓகே, இது எல்லாமே இறைவனுடைய செயல் எடுத்துட்டாலும் சரி, அல்லது நான் எனக்கு அதுக்கு இந்த சம்பந்தம் இல்லை, அது எப்படி வேணாலும் இயற்கையினுடைய செயல் எடுத்தாலும் சரி, இறைவனுடைய செயல் எடுத்தாலும் சரி, அகத்தை முழுக்க நம்ம விட்டுறோம். நம்ம எந்த ஹோல்டுமே எடுக்காதபடி நம்முடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சிடறோம். அந்த பொறுப்புகளை எல்லாமே கீழே இறக்கி வைக்கிறதுங்கிறது நம்ம சரணாகதிங்கிற அர்த்தத்துல சொல்றோம். இது பக்தியில ஒரு வகையா வருது. ஆனா பக்தியில வர்றது என்னன்னு சொல்லி சொன்னா ரொம்ப ரேரா யாருக்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம சொல்றது இப்ப நமக்கு அறிவுபூர்வமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அது உண்மையிலே நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கிடுறோம். வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கிறதுதான் அது சரணாகதியினுடைய அர்த்தம். அது அதனால நம்ம அகத்தை பொறுத்தளவுல, நம்ம மன உணர்ச்சிகளை பொறுத்தளவுல, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட பொறுத்தளவுல நமக்கு எந்த வேலையுமே அது நேச்சுரலா தான் நடக்குதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இது அதனாலதான் நம்ம இது இந்த விவகாரிய சத்தியம், பாரமார்த்திய சத்தியம்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் ஆன்மீக அம்சத்துக்கு தான் சரணாகதியா எடுத்துக்கிடணும். உலகியல் அம்சத்துக்கு, விவகாரிய சத்தியத்துக்கு சரணாகதிங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா அங்க நீங்க பொறுப்பு எடுத்துக்கிடணும். இப்ப நம்ம ஒருத்தர் நம்ம ஒரு லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கடன் வாங்கி இருக்கிறோம். அவர் கேட்க வந்தாருன்னு சொன்னா எல்லாம் அவன் பாத்துக்கிடுவான்னு சொல்லி பதில் சொல்ல முடியாது. அது நாம தான் பொறுப்பா பதில் சொல்லணும். நாம வாங்கினதை நாம தான் திருப்பி கொடுக்கணும். வாங்குறது நாம வாங்குற இறைவன் வாங்கல, வாங்குற நாம தான் வாங்கினா நாம தான் திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி அங்க விவகாரியத்தை பொறுத்தவரை பொறுப்புள்ளவங்களா இருக்கலாம். அங்க சரணாகதிங்கிறதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. சரணாகதிங்கிறதே அகம் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. ஆன்மீகத்தை பொறுத்தளவுல நம்ம எந்த பொறுப்புமே இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ இந்த பொறுப்பு எடுக்கிறது தான் தப்பாயிடும். இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆன்மீகத்தை பொறுத்தளவுல, அக உணர்ச்சிகளை பொறுத்தளவுல பொறுப்புங்கிற வார்த்தையே தவறான வார்த்தைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, எல்லாமே இயற்கையானது, எல்லாமே இறைவனுடைய அம்சமானதுன்னு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு அங்க இடமே கிடையாது. அது எல்லாமே நேச்சுரல் எடுத்துக்கணும். இது அகங்கிற அளவுல கரெக்டா வந்துடும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இது எல்லாருக்குமே இது செயல்படும். இது யாரோ ஒருத்தருக்கு, ஒரு கோடியில் ஒருத்தருக்கு தான் செயல்படுன்னு சொல்ல முடியாது. ஆனா பக்தி மார்க்கத்துல போகும்பொழுது ரொம்ப ரேரா யாருக்கும் இதே மாதிரி ஏற்படுது. அவங்களுக்கு இந்த சரணாகதி வாய்க்குது, அது ரொம்ப ரேரா ஏற்படும்.
எல்லாருக்கும் வாய்க்காது. மற்றவங்க எல்லாமே ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி பிசினஸோட நிப்பாட்டிக்கிடுவாங்க.